பேபியை நானும் ஒய்ஃப்னு நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில இருந்து பார்த்துக்கிறோம். சில நேரங்களில் அவங்களுக்கும் கிச்சனில் ஒர்க் இருக்கும், எனக்கும் எடிட்டிங் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஐயாவை என்டர்டெய்னிங்காக வச்சுக்கிறதுக்கு தான் வாக்கர் வாங்கலாம்னு நினச்சிருந்தோம். ஸோ வண்டி எடுத்துட்டு வீட்டிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தூத்துக்குடியில் இருக்கிற ராசி மாமன் பேபிக்கு வந்துட்டோம். கடைக்குள்ள வந்தவொடனே பேபியை ஒரு அக்கா வாங்கிக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற டாய்ஸ், பேட்டரி வண்டி இதெல்லாம் வச்சு பேபியை விளையாட்டு காட்டவே நானும் ஒய்ஃபும் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக என்ன வாங்க வந்தோமோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லப்போனால் இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸாகவே மாறிட்டோம். காரணம் பேபிக்கும் மதர்ஸ்க்கும் தேவையான எல்லா பொருளும் ஒரு இடத்துல கிடைச்சிருது. அப்புறம் என்ன நண்பர்களே, நம்ம எம்ஜேக்கு ஒரு நல்ல ஹைட் அட்ஜஸ்டபிள் வாக்கர் வாங்கிடலாமா? ஒரு நாளைக்கே ஒரு 30 நிமிஷம் போல தான் இதில் உட்கார வைக்க போகிறோம். ஸோ பயப்பட வேணாம். ஏன்னா காலையில் மட்டும் இந்த 10 மணி டு 12 மணி அந்த டைமில் அந்த 2 மணி நேரம் நாங்கள் 2 பேருமே பயங்கர பிஸியாக இருப்போம். அந்த டைம் வந்து ஏன்னா எனக்கும் ஒர்க் இருக்கும், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் ஒர்க்ஸ், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேபியை கொஞ்சம் பார்த்துக்கிறதுல சிரமமாக இருக்கும். நான் தூக்கி வச்சுப்பேன், அவங்க தூக்கி வச்சுப்பாங்க. இல்லை 2 பேருமே தூக்கி வச்சுக்க முடியாத நிலமை வரும். அப்போ பையன் தூங்கிட்டும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி டைமில் ஒரு ½ hour அவனை அதில் போட்டோம்னா அவன் பாட்டுக்கு அங்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். நாங்கள் அதுக்குள்ளே டக்குன்னு எல்லா ஒர்க்ஸையும் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் தூக்கிடுவோம். ஸோ அதுக்காக தான் வாங்குறோம். ஏன்னா நிறைய பேர் வாங்காதீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாக்கரை வாங்கின கையோட 6 மாசத்துக்கு உருளைக்கிழங்கு ஷேப்ல கேக் கட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 6 நம்பர் கேன்ல பார்த்து வாங்கிக்கிட்டோம். யாராவது நாங்க ஏன் உருளைக்கிழங்கு ஷேப்ல கேக் கட் பண்ண போறோம்னு கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ரைட், வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்துல தான் டிமார்ட் இருக்கு. அங்க பக்குவமா போயிட்டு ஒரு 4-5 ஐட்டமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அங்க போயிட்டோம். ரெண்டு வீட்டுக்கு வேற இப்பதானே வந்திருக்கோம். இன்னும் வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களே இல்லைன்னு அதுகளையும் வாங்கி அப்படியே பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த தனிமையான ரோட்டில் இனிமையாக வண்டியை ஓட்டி வீட்டுக்கு வந்தபடி விளாகை நிறைவு செய்கிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.